ஊர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஊர் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திலாப்பியா மீனை வச்சு ஒரு புட்டு செய்ய போகிறோம். வாங்க அதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நான் அடுப்பில் ஒரு இரும்பு பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் போல் ஜீரகம், 1 ஸ்பூன் போல் சோம்பு, இது ரெண்டுமே போட்டு நல்லா பொரிய வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பூண்டு வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக. அதையும் போட்டுட்டு கூடவே பச்சை மிளகாய், கருவேப்பிலெலாம் போட்டு நாம் நல்லா வதக்கிக்க போகிறோம். இந்த மீன் புட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறைய நம்ம பூண்டு சேர்க்கணும். அப்போ தான் அந்த மீனோட வாசம் இருக்காது, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நாம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் 1 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள், இது ரெண்டுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நான் வந்து மீனை வந்து மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு கழுவி வச்சுருந்தேன், திலாப்பியா மீன். நான் அதை சேர்த்துட்டு இதை நம்ம மூடி வச்சே வேக வச்சுக்க போகிறோம். இதுலேயே இது தனியாலாம் வேக வைக்க வேண்டாம், இது கூடயே போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அந்த சொரா மீன் தான் நம்ம தனியாக வேக வைக்கணும், இந்த மீனை அது மாதிரி வேக வைக்க வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு ஒரு 2 முட்டை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். இந்த முட்டை போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும், அது இல்லாமல் அளவும் நிறையா நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா நம்ம இந்த ஈரப்பதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் புட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் 1 ஸ்பூன் போல் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன், கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி இறக்குனா நம்மளோட சூப்பரான மீன் புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். ஊர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.